நெய்யே அல்ல என்றுதான் பொருள். நெய் போல் அது உருவத்திலே தோற்றமளித்தாலும் அது நிச்சயமாக நெய் கிடையாது. அதிலே விளக்கேற்றினால் கண்டிப்பாக நமக்கு எதிர்மறையான பலன்கள் தான் கிடைக்கும். எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டாலே கொலஸ்ட்ரால் தான் அப்படிங்கிறா. நம்ம சொன்ன பசு நெய் அப்படின்னு வந்துட்டாலும் சரி, நல்லெண்ணெய்ன்னு எடுத்துட்டாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் பார்த்தோம்னா அதை குட் கொலஸ்ட்ரால்னு பிரிக்கிறா. அதே கடலை எண்ணெய் என்று வரும் பொழுது அதிலே பேட் கொலஸ்ட்ரால்னு பிரிக்கிறா தெரியுமா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, கடலை எண்ணெயில் விளக்கேற்றக்கூடாது என்று ஏன் சொல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். முதல்ல எந்த எண்ணெயில, கடலை எண்ணெய் மாத்திரம் இல்லை, எந்த எண்ணெயில விளக்கை ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெய் அப்படின்னு சொல்லலாம். முதலாவதாக சொல்லப்படக்கூடியது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நெய் தான், நெய் விளக்கு. அந்த நெய் என்பது கூட பசு நெய்யாக இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன், பசு நெய்யாக இருக்க வேண்டும். ஏன் இதனை வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு பார்த்தோம்னா விளக்கேத்திர நெய் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒன்ன விற்கிறார். அந்த மாதிரி விளக்கேத்திர நெய், இது விளக்கியது சாப்பாட்டுக்குரிய நெய்ன்னு சொல்லிட்டு எல்லாம் பிரிக்கவே இல்லை. நாம் எந்த நெய்யை நம்முடைய உணவிற்கு பயன்படுத்துகிறோமோ அதைத்தான் விளக்கு ஏற்றவும் பயன்படுத்த வேண்டும். இது விளக்கு மட்டும்தான் ஏற்றணும், கீழே நாட் ஃபார் எடிபிள் யூசஸ் போட்டிருந்தானா அது நெய்யே அல்ல என்றுதான் பொருள். நெய் போல் அது உருவத்திலே தோற்றமளித்தாலும் அது நிச்சயமாக நெய் கிடையாது. அதிலே விளக்கேற்றினால் கண்டிப்பாக நமக்கு எதிர்மறையான பலன்கள் தான் கிடைக்கும். ஆக எந்த நெய்யிலே விளக்கேற்ற வேண்டும் என்று சொன்னால் பசு நெய்யிலே தான் விளக்கேற்ற வேண்டும். நீங்க ஒரு விளக்கு ஏத்துனா கூட பசு நெய்யிலேயே ஏத்துங்கோ. இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நல்லெண்ணெயிலே விளக்கேற்றலாம் சொல்றார். அதனால்தான் அதுக்கு பேரே நல்ல எண்ணெய்னே வச்சிருப்பார். எள் அப்படிங்கிற தானியம் இருக்கு இல்லையா, இந்த எள் என்கின்ற தானியமானது மகாவிஷ்ணுவனுடைய ரோமத்திலிருந்தே உதிர்ந்ததுன்னு பார்க்கப்படுகிறது. மிக உயர்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் தான் நல்ல எண்ணெய். அந்த நல்லெண்ணெயிலே தாராளமாக விளக்கேற்றலாம். எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றலாம். நல்லெண்ணெய் விளக்கேற்றுவது சாலச் சிறந்தது. அதற்கு அடுத்தபடியா சொல்லும் பொழுது, ஏதேனும் ஒரு பரிகார சாந்தியை வேண்டி, ஏதோ இழந்த பொருள், எனக்கு காணாமல் ஒரு பொருள் போயிடுச்சு, அந்த பொருள் எனக்கு திரும்ப கிடைக்கணும், அல்லது ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்குது, அது எனக்கு ஒரு கடுமையான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுபட வேண்டும் சொல்லிட்டு ஒரு பரிகாரத்திற்காக சொல்லி இருப்பார்கள். அப்படி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்காக ஒரு பைரவரை நோக்கி ஒரு விளக்கேற்றுறோம் சொன்னா அது இலுப்பை எண்ணெயிலே ஏற்றலாம்னு சொல்றார். இலுப்பை எண்ணெய் விளக்கும் ஏற்றி வழிபடுவதற்கு சிறந்தது. அது எங்கன்னு பார்த்தா அது ஸ்பெஷல் கண்டிஷன்ல வர்றது, பரிகாரத்திற்கு மட்டும்தான். தினந்தோறும் வீட்டிலே விளக்கேற்றும் பொழுது அதை இலுப்பை எண்ணெயிலே ஏற்றக்கூடாது. இது ஸ்பெஷலா ஒரு பரிகாரத்துக்காக, அதுவும் ஆலயத்துல போய் ஏற்றும் பொழுது மட்டும்தான் பண்ணணும். அதற்கு அடுத்தபடியாக சௌமியமான குணத்தை தரக்கூடிய தேங்காய் எண்ணெயிலும் விளக்கேற்றலாம் சொல்றா. இது ஒரு சம்பிரதாயமாக பார்க்கப்படுகிறது. பொதுவா தேங்காய் எண்ணெய் எடுக்கல, ஆனா இந்த தேங்காய் எண்ணெய் என்பது அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய இந்த கேரளா பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் தேங்காய் எண்ணெயிலே விளக்கேற்றலாம். அது சுத்தத்தின் அடையாளம் தான், அதனால் ஏற்றலாம் என்பது போல அந்த சாஸ்திரமானது அங்கே அதனை ஏற்றுக்கொள்கிறது, தேங்காய் எண்ணெயில் கூட விளக்கேற்றுவதற்கு. ஆக மற்ற எண்ணெய்கள் அப்படின்னு சொல்லி வந்தா கடலை எண்ணெய் முதலான எண்ணெய்களிலே சர்வ நிச்சயமாக விளக்கேற்றக்கூடாது. கடல் எண்ணெய் இருக்கு, சூரியகாந்தி எண்ணெய் இருக்கு, சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு, ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு, இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு தானே வச்சுட்டு இருக்கோம். சார் கடல் எண்ணெய் நம்ம சாப்பிட்றோம், ஆனால் அதில் விளக்கேற்றினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த குணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நல்லெண்ணெயும் சரி நெய்யும் சரி இதெல்லாம் சௌமியமான குணத்தினை தருகிறது. ஆனா இலுப்பை எண்ணெயெல்லாம் நம்ம சாப்பிட்றது இல்லை, ஆனா தேங்காய் எண்ணெயை சாப்பிடுவா. இதெல்லாம் சௌமியமான குணத்தை தருகிறது, அதிலே விளக்கேற்றலாம் சொன்னா. ஆனா கடலை எண்ணெய் என்பது ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்ற. அந்த கடலை பருப்புங்கிறது இருக்கு இல்லையா, இந்த நிலக்கடலையிலிருந்தானே அதை தானே காய வச்சு அந்த எண்ணெய் எடுக்கிறா. அதிலே தமோ குணமும் ரஜோ குணமும் அதிகம். அதனால் அதை விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடாது. அதிலே விளக்கேற்றும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த அரோமான்னு சொல்றா இல்லையா, அந்த காற்றிலே பரவுகிறது இல்லையா, அதனுடைய புகையானது அது காற்றிலே பரவி அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு விதமான தமோ குணத்தை கொடுத்து விடும், சாத்வீக குணத்தினை தராது. தமோ குணம் சொன்னா
அப்படியே ஒரு மாதிரி மந்தமா உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அப்படியே மந்தமா எதையும் ஒன்றும் செயல்படாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கால, அதை கொடுக்கும். அல்லது கொஞ்சம் நெகட்டிவா ஒரு விதமான கோப மனநிலையை கொடுத்து விடும் சொல்றார். இப்படி புரிஞ்சுக்குங்களேன். எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டாலே கொலஸ்ட்ரால் தான் அப்படிங்கிறா. நம்ம சொன்ன பசு நெய் அப்படின்னு வந்துட்டாலும் சரி, நல்லெண்ணெய்ன்னு எடுத்துட்டாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் பார்த்தோம்னா அதை குட் கொலஸ்ட்ரால்னு பிரிக்கிறார். அதே கடலை எண்ணெய் என்று வரும் பொழுது அதிலே பேட் கொலஸ்ட்ரால்னு பிரிக்கிறா தெரியுமா? கடலை எண்ணெய் உடம்புக்கு நல்லதுதான், பேட் கொலஸ்ட்ரால் சொன்னா கூட உடம்புக்கு நல்லதுதான். எப்படின்னு சொன்னா, ஒரு தடவை அதை போட்டு சாப்பிட்டுட்டா அது நல்லது, ஒரு தடவை தான் பொரிக்கணும்னு சொல்றா. மறுபடியும் மறுபடியும் அதிலே பொரித்து 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 எடுக்கும் பொழுது 2-3 தடவை அது கொதித்து விட்டாலே அதிலிருந்து அடுத்தது 3வது 4வது ஒரு பட்சணத்தை போட்டு எடுத்தால், அந்த சுட்ட எண்ணெயில போட்டு எடுக்கும் பொழுது அது கொலஸ்ட்ராலை அதிகப்படியாக உற்பத்தி செய்து விடுகிறதுங்கிறார். அதே நல்லெண்ணெய் சமையல் என்று வரும் பொழுது அது அவ்வளவு அதிகமாக இந்த கொலஸ்ட்ராலை உற்பத்தி பண்றதில்லை. அதனாலதான் இந்த கடையிலெல்லாம் போய் வடை சாப்பிடும் போது முதல்ல இந்த அடுப்புல பத்த வச்சு வானிலையை வச்சு அப்பதான் மாவு அரைச்சி போட்டாருன்னா, அப்பதான் இந்த எண்ணெய் டின்னையே பிரிச்சு ஊத்துறாருன்னா டக்குன்னு முதல் ஈடுல வாங்கி சாப்பிட்றதுக்குன்னே காத்துட்டு இருப்பா நிறைய பேரு. ஒரு 3-4 ஈடு போட்டுட்டா, ஒரு 3-4 தடவை போட்டுட்டா 5வது தடவை போடும்போது அதை வாங்கி சாப்பிட மாட்டார்கள் விஷயம் அறிந்தவர்கள். ஏன்னு சொன்னா அதுல பேட் கொலஸ்ட்ரால்ங்கிறது நிறைய உருவாகி இருக்கும். ஏனென்றால் இந்த எண்ணெய் எங்கே கொதித்து கொண்டே இருக்கிறதுங்கிறதுக்காக. அதையே தான் நமக்கு இப்படியும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த எண்ணெயை கொண்டு விளக்கேற்றும் பொழுது அது அதற்குள்ளாக சூடேறி அது ஒரு விதமான, அந்த கடலை எண்ணெய் ஒரு விதமான புகையை தருகிறது அல்லவா? அந்த புகையானது அதை சுவாசிப்பவர்களுக்கு மந்தமான புத்தியை கொடுத்து விடும். அவருடைய புத்தியானது நேரடியாக செயல்படாது. அதனால்தான் நல்ல எண்ணெயிலும், நல்லெண்ணெய் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த எள்ளிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய நல்லெண்ணெயும் அதே மாதிரி பசு நெய்யிலும் விளக்கேற்ற வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இப்படி பசு நெய்யிலே விளக்கேற்றும் பொழுதும் சரி, நல்லெண்ணெயிலே விளக்கேற்றும் பொழுதும் சரி, அந்த இல்லத்திலே ஆரோக்கியம் என்பது என்றென்றும் நிலைத்து நீடித்து நிற்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.